இந்த இயக்கம் வந்து ஒரு மத நல்லிணக்கத்துக்காக சமூக நீதி இயக்கம் என்பதை நான் உறுதியாக நம்பிதான் இந்த கட்சியில் நான் பயணிச்சேன். ஆனால் காலங்கள் போக 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 ஏதோ இந்த கட்சியில வந்து முஸ்லிம்கள் தொடர்ந்து புறக்கணிக்கிறாங்கிற ஒரு மனநிலை தொடர்ந்து வர கொஞ்சம் 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 கொஞ்சமா வந்தது. அது பாஜகவோட கூட்டணி வச்சதுக்கு அப்புறம்னு எடுத்துக்கலாம். அதற்கு பாரதியார் ஒரு அண்ணன் எடப்பாடியார் வந்ததுல இருந்தே அந்த சூழ்நிலை உருவாச்சுன்னா அவரோட இருந்தவர்கள் அந்த முஸ்லிம்களுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்ட்டு அந்த நிலையில் அவரோட செயலாளர்களாக அவரோட ஒருங்கிணைச்சி உதவியாளர்களாக இருக்கக்கூடிய இருக்காங்கள அவங்களும் வந்து முஸ்லிம்கள்னா என்ன அவங்க யாரு அவங்களுக்கு முக்கிய பிரதிநிதித்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணமே இல்லை. முஸ்லிம்கள்னா நமக்கு ஓட்டு போட மாட்டாங்க அப்படிங்கிற மனநிலையை அவர் மண்டையில திணிக்கக்கூடிய நிலைமை கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா போயிடுச்சு. அதனாலதான் அந்த கட்சியில வந்து தொடர்ந்து வந்து அவருக்கு வந்து அதாவது முஸ்லிம்களுக்கு ஒரு மாவட்ட செயலாளர் முஸ்லீம் இல்லை, ஒரு அமைப்பு செயலாளர் முஸ்லீம் இல்லை, தலைமை கழக நிர்வாகிகள் 150 பேர்கிட்ட இருக்கிறாங்க. அதுல ஒருத்தர் தமிழ் மகன் நௌசே இருக்காரு. ஆமா, அவைத்தலைவர் அவர் இருக்காரு. ஆனா அவர் வந்து என்ன இருக்காரு, அவர் ரப்பர் ஸ்டாம்பா இருக்காரு. அவருக்கு அதிகாரம் அவர் சொல்லக்கூடிய நிலையிலையோ எதுவுமே இல்லை. அவருக்கே சீட்டு கொடுக்கலையே. ஏன்னா அவர் இப்பயாவது உடம்புல சரியில்லாம இருக்கார். 2021 ரொம்ப ஆரோக்கியமா இருந்தவர். 2021 ரொம்ப ஆரோக்கியமா இருந்தவர். 2024 ஆரோக்கியமா இருந்தவர். அதனால வந்து ரொம்ப இப்பதான் கொஞ்சம் நாம உடம்புல சரியில்லாம இருக்காரு.